வணக்கம் நண்பர்களே. எங்கு பார்த்தாலும் இந்த பட்டலந்த விவகாரம் தொடர்பாகவே தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், ரணில் விக்ரமசிங்க பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை அடியோடு நிராகரித்திருக்கின்றார். ஏவிபி மீதும் அவர் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை தான் முழுமையாக நிராகரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார், பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் அவர் குறிப்பிடும் பொழுது அவர் சொல்கின்ற விஷயம், 1987 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான பின்பு ஜனதா விமுக்தி பெரமுன ஜேவிபி நாடு முழுவதிலும் பயங்கரவாதத்தை விதைக்க நடவடிக்கை எடுத்தது. அந்த நேரத்தில் ஜயவர்தனா நாட்டின் முக்கிய இடங்களை பாதுகாக்கும் அதிகாரத்தை அமைச்சரவை அமைச்சர்களிடம் ஒப்படைத்தார். தன்னிடம் ஒப்படைத்தார் என்று அவர் சொல்லவில்லை. வியகம பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், டீசல் மின் உற்பத்தி நிலையம், மகாவலியில் இருந்து கொழும்புக்கு மின்சாரம் வழங்கும் மையம் மற்றும் வர்த்தக மண்டலம் போன்ற பல பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருந்தன. அந்த பகுதியை பாதுகாக்கத்தான் ஆமி வரவழைக்கப்பட்டது என்று சொல்கின்றார். பாதுகாப்பு படையினர் தங்குவதற்காக இலங்கை உர உற்பத்தி கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான பல கைவிடப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் வீடுகளை வழங்க முடிவு செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் அங்க மின்சார சபை சிபிசி அதிகாரிகள் ஏற்கனவே அங்கு பல வீடுகளில் வசித்து வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் சபுகஸ்கந்த போலீஸ் நிலையம் தாக்கப்பட்டது. போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கொல்லப்பட்டார். அதேவேளை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ரஞ்சன் விஜயரட்ன தன்னை அழைத்து வீட்டு வளாகத்தில் உள்ள வீடுகளை இராணுவம் மற்றும் போலீசாருக்கு கொடுக்கும்படி குறிப்பிட்டார். அதனால்தான் நான் அதனை கொடுத்தேனே தவிர அது எந்த குற்றம் இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். முக்கியமாக ஜேவிபி தான் இதுல மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக போகின்றது என்று பலர் குறிப்பிடுகின்றார்கள். இதிலே எழுத்தாளர் சரவணன் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், அதை பார்ப்போம். பட்டலந்த விவகாரத்தில் ரணிலை தண்டிப்பது கஷ்டம். இன்னமும் நமக்கு பட்டலந்த அறிக்கை முழுமையாக வரவில்லை. ஆனால் அதில் ரணில் மீது குற்றம் சுமத்துவதற்கு ஓரிடத்தில் மட்டுமே இடம் இருப்பதாக ரணில் வெளியிட்ட இந்த நிராகரிப்பு அறிவித்தலில் குறிப்பிட்டிருக்கின்றார். ரணில் உண்மையா சட்ட நுணுக்கம் தெரிந்த அரசியல்வாதிகளில் மிகவும் முக்கியமானவர். ஆனா இவ்வளவு நீண்ட காலத்துக்கு பிறகு இது ஒரு விசாரணைக்கு எடுத்து அதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து இதை எவ்வாறு நிரூபிக்க போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. வன்முறை நிறைந்த அந்த காலப்பகுதியில், ஜேவிபியினருடைய வன்முறை நிறைந்த அந்த காலப்பகுதியில் சபுகஸ்கந்த போலீஸ் நிலையத்தின் மீது தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக அங்கே கடமையில் ஈடுபடுத்தப்படுவதற்கு இருந்த பாதுகாப்பு துறையினருக்காக இந்த வீடுகளை கொடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க சொல்கின்றார். ஆணைக்குழு அறிக்கையிலும் கூட அதை அவர்களுக்கு வழங்கிய அதிகார வரம்பு பற்றியே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. வேறு எந்த விதமான குற்றச்சாட்டையும் அந்த ஆணைக்குழு சுமத்தவில்லை. 25 வருடங்கள் கழிந்த பிறகு ஆணைக்குழு அறிக்கை இது. அவர் தெரிவிக்கின்றார், ரணில் சொல்கின்றார், ஆணைக்குழு ஒன்று வெளியிடும் அறிக்கையின் பலம் எந்த அளவு காலம் என்பது இங்க பிரச்சனை இல்லை. இந்த அறிக்கை பாராளுமன்றத்துக்கு முதல் தடவை கொண்டு வரப்பட்டு விட்டது. அடுத்ததாக மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்கான வருவை ஆராய்வதற்காக ஜனாதிபதி ஊடாக சட்டமா அதிபருக்கு அனுப்பப்படும். ஆனால் அறிக்கையின் பரிந்துரைகளின் மீது ரணில் விக்ரமசிங்க மீது குற்றங்கள் எதுவும் இல்லை என்றாலும் ரணிலை இது ஒரு பெரிதாக்குகின்ற இந்த விளம்பரம் என்னத்திற்கு என்றதான் இப்ப மிகப்பெரிய கேள்வி. இப்ப ரணில் அந்த முகாமுக்கு வந்து சென்றதை கண்ணால் கண்டதாக சிலர் சொல்கின்றார்கள். உண்மையில் பட்டலந்தாவோட ரணிலுக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்றது அந்த சொல்ற சாட்சிகளுக்கும் தெரியாது. ஆகவே சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. வதை முகாம் போல பல நூற்றுக்கணக்கான வதை முகாம்களா அந்த காலத்தில் இருந்தன. இந்த பட்டலந்த போல காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் தடுத்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சிலர் தப்பி வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கதைகள் இன்னும் எங்களுக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன. அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். இதுல என்னன்னா, முன்னாள் ராபய பத்திரிகையாளர் நந்தன வீரரட்ன எழுதிய பட்டலந்த பற்றிய நூலினால்தான் இது மீண்டும் கிளறப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நூலில் பட்டலந்த வதைகள், வதைப்பட்டவர்கள் பற்றி இருக்கும் தகவல்கள் அளவுக்கு ரணில் மீது சட்ட ரீதியாக குற்றம் சாட்டுவதற்கான வலுவான எதுவும் கிடையாது. ஆகவே இதை வந்து ஜேவிபி ஏன் இந்த காலத்துல எடுத்து தன்னை ரணில் விக்ரமசிங்கவை முன்னிலைப்படுத்தி தன்னை வந்து இதுல ஒரு பாதகமாக்க நினைக்கிறது என்றதான் இப்ப பெரிய பிரச்சனை. இதை வந்து பாராளுமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டிய தேவையும்
இதுல இல்ல. படலந்த ஆணைக்குழு முக்கியமாக சொன்ன அதுல விஷயங்களை என்னண்டா, நந்தன வீரன தான் நெடுங்காலமாக அறிந்த ஊடக தோழர் என்று சரவணன் சொல்கின்றார். அவர் எழுதிய வேறு சில கட்டுரைகள் இதற்கு முன்னர் மொழிபெயர்த்தும் இருப்பதாக சொல்கின்றார். சிங்கள சாதி அமைப்பு குறித்து வலுவான தர்க்கங்களை இன்றும் வெளியிடுபவர்களில் நந்தன வீரர் என்ன முக்கியமானவராக இருக்கின்றார். இதுல முக்கியமான ஒரு விஷயம், ரணில் விக்ரமசிங்கவை இந்த பட்டலந்த ஆணைக்குழு உடைய அறிக்கை மூலமாக தண்டிக்க முடியுமா என்றால் அதுக்கு எந்த விதமான சாத்தியப்பாடும் இதுவரையில இல்ல, அது முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். பல ஊடகங்களுக்கு இது கொஞ்ச காலத்துக்கு நல்ல தீனி போடும் தான். அவர் சொன்னது போல, சரவணன் சொன்னது போல, இது நல்ல தீனி தான். இப்ப நுனிப்புல் மேய்கின்ற பலருக்கு இது சிறந்த ஒரு அரட்டைக்குரிய பேசு பொருள் என்று சரவணன் சொல்கின்றார். உண்மைதான். ரணிலை தண்டிப்பதற்கு ஆசைப்படும் பலருக்கு இது ஒரு தற்காலிக போதை. ஆனால் ரணில் தண்டிக்கப்படுவதற்கான எந்த தடயமும் தெரியவில்லை. புதிய கமன்பில சொல்வதை போல ரணில் தப்பினார், ஆனால் அனுராதான் மாட்டிக்கொண்டார். இப்ப ரணிலை தண்டிக்காவிட்டால் அதையே அரசாங்கத்துக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக ஆக்க பலர் காத்து கிடக்கின்றார்கள். இப்ப அல் ஜசீரா இன்டர்வியூல கூட ரணில் விக்ரமசிங்க உன்னுடைய புகழ்தான் பரவி இருக்கிறது என்று பலர் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் சிங்கள மக்களை காட்டி கொடுக்காமல் சிங்கள மக்கள் மத்தியிலேயே அவர் மிக பெரும் பிரபல்யமானவராக ஆகிவிட்டார் ரணில் விக்ரமசிங்க. அத அனுரகுமார் திசுநாயக்கா இப்ப பொல்ல கொடுத்து அடி வாங்குற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த அரசாங்கம் சில விஷயங்கள்ல தேவையில்லாம தலையிட்டு சில விஷயங்கள்ல தன்னாலேயே மாட்டிக்கொண்டுள்ளதா என்ற பிரச்சனையும் இருக்கிறது. இது தொடர்பாக பத்திரிகையாளர் தனபாலசிங்கம் அவர்களிடம் கேட்போம். பட்டலந்த விவகாரம் நிச்சயமாக இது அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம். இது தோல்வியில் தான் முடிவடையும். இது எந்த விதமான பிரயோசனத்தையும் கொடுக்காது. பூமராங்காக திரும்ப ஜேவிபியினர் மீதே இதனை திருப்பி விடுவார்கள் என்கின்ற ஒரு பார்வை இருக்கிறது. அது சரியா? அது ஒவ்வொரு விதமான விமர்சனங்கள் வருகிறது. ஆனால் பட்டலந்த 25 வருடத்துக்கு முன்னரே அது ஒரு ரணில் விக்ரமசிங்க செஷனல் பேப்பர் ஆக பாராளுமன்றத்தில் போடப்பட்டது. அதை இப்பொழுது இவர்கள் வெளியில் விட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அந்த நேரம் நீங்கள் ஒரு முக்கியமான இளமையான பத்திரிகையாளர், அந்த நேரம் இந்த விஷயத்தை கொஞ்சம் நினைவு கூறுங்க. அதை எப்படி அதை எஃபெக்ட் பண்ணிச்சு? இல்லை, அது என்னவென்றால் கம்பகம் மாவட்டத்திலே அதாவது 88, 89 காலகட்டத்திலே, அதாவது இந்திய இலங்கை சமாதான உடன்படிக்கைக்கு பின்னர் ஜேவிபி தனது 2வது கிளர்ச்சியை தொடங்கிய காலகட்டத்திலே 88 தொடக்கம் 90 வரையிலே ஜேவிபியினுடைய கிளர்ச்சியை அடக்குவதற்காக பல்வேறு விதமான அடக்குமுறை நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்தது. ஆரம்பத்திலே ஜேஆர் ஜெயவர்தனா, பிறகு பிரேமதாச. ஜேஆர் ஜெயவர்தனான் கடைசி காலம், பிரேமதாசன் தொடக்க காலம். இதிலே அந்த கிளர்ச்சியை அடக்கி நசுக்கி எத்தனை இழப்புகளை பற்றியும் கவலைப்படாமல் செய்யப்பட்டது. அதிலே அதாவது அந்த நேரத்திலே இந்த கைத்தொழில் அமைச்சராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க, பிரேமதாஸ் ஆட்சியிலே அவருடைய அந்த நிர்வாகத்தின் கீழ் தான் உரக்கூட்டு தாபனத்தின் ஒரு வீடமைப்பு தொகுதி பட்டலந்தையில் இருந்தது. அதை இராணுவத்தினர் போலீசார் பயன்படுத்தி இந்த கைது செய்பவர்களை விசாரிப்பதற்கென்று கூறி அங்கே அவர்களுக்கு அந்த இடத்தை அனுமதித்ததாக கூறுகிறார்கள். அவர் வீட்டு தொகுதி என்று சொல்கிறார்கள். அதிலே சித்திரவதைகள், பலர் கொல்லப்பட்டது என்று பல்வேறு விதமான முறைகேடுகள். இவர் அந்த கைத்தொழில் அமைச்சராக இருந்ததால் அவரின் கீழ் அவரின் நிர்வாகத்தின் கீழ் இருந்த ஒரு வீட்டு தொகுதி, ஒரு கூட்டுத்தான் வீட்டு தொகுதி நடந்ததால் தான் இவர் மீது அவர் அதிலே முக்கிய பங்கு வகிக்கிறார். அவர் இப்பொழுது அனுமதிக்கவங்க நேற்று சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு அரசாங்க நிறுவனங்களை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பை அந்த நேரத்தில் ஆட்சி அமைச்சரவை தந்தது. அந்த மாதிரி நாங்கள் இதை செய்தோம் என்ற மாதிரி அவர் இந்த அறிக்கையை முற்றுமுழுதாக நிராகரிக்கிறார். ஆனால் இதுதான் அங்கே சித்திரவதைகள் நடந்தது. ஆனால் ஜேவிபியினர் அதை இப்பொழுது கொண்டு வருவதற்கு காரணம், அதோட இப்போது சுட கொண்டு வருவது காரணம் என்னவென்றால், ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கே அல் ஜசீராவின் மெய்டு ஹசனுக்கு லண்டனில் வைத்து கொடுத்த பேட்டியிலே அது பற்றி கேட்கப்பட்டது. அதிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்
அவர் அந்த நேர்காணலுக்கு ஏன் போனார் என்று கூட கேட்கிறவர்கள் இப்ப இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் தன்னுடைய திறமையில ரொம்ப நம்பிக்கை கொண்டவர். ஆனால் அவர் அந்த நடந்த முறை, அந்த அந்த பேட்டியை இவர் அதை எதிர்கொண்ட முறை, நீடிகசனுக்கு பதிலளிப்பதிலே பல விடயங்களிலே வந்த தடுமாற்றங்கள் அவருடைய ஆளுமைக்கு ஒரு பெரிய களங்கமாகி விட்டது. அவர் வட்டலந்தை விடயத்திலே அளித்த பதில் ஜேவிபியினருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்க வேண்டும். அதுவும் ரணில் விக்ரமசிங்கவை அதுக்காக மடக்குவதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். ஆனால் இதை போன்று எத்தனையோ அறிக்கைகள் இருக்கின்றன, எத்தனையோ ஆணைக்குழுக்கள் இருக்கின்றன. காணாமல் போனோர் விடயம், பல்வேறு விடயங்கள் ஒவ்வொன்றாக சொல்றதுக்கே நேரம் காண. அப்படி அதெல்லாவற்றையும் இது மனித உரிமைகள் மூலம் சம்பந்தப்பட்டதுதானே பட்டலந்த விடயமும். அதனால் மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள், உள்நாட்டு போரின் இறுதி கட்டங்கள் உட்பட, அதற்கு ஐநா சபையிலே பான் கி மூன் அந்த நேரம் செயலாளர் நியமிச்ச அந்த குழுவினுடைய முதல் பெயர் வரவில்லை. அந்த குழு கூட சரியான விவரங்களை கொடுத்திருக்கிறது. அது எல்லாத்தையும் செய்வார்களா? இல்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில என்ன சொல்லி போட்டு வருகிறார்கள்? பழைய அரசாங்கங்கள் சொல்ற மாதிரி செய்கிறாங்க. அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் பழிவாங்கலுக்கு அல்லது மக்களுடைய கவனத்தை திசை திருப்புற, முன்னே அரசாங்கங்கள் இப்படித்தான் ஆணைக்குழுக்களை நியமித்து எல்லாம் கவனத்தை திருப்புற, இவர்களும் அந்த விதமாக கையாண்டு கையாள முடியாத பிரச்சனைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசைப்பதற்கான ஒரு தந்திரோபாயமா இதை கையாளுகிறார்கள். ஆனால் இதில் ரணில் விக்ரமசிங்கவே எந்த தூரத்துக்கு ஒரு குற்றவியல் பொறுப்பில கொண்டே மாட்ட முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. அவர் சொல்லியிருக்கிறத பார்த்தால், நான் அந்த உடற்கூட்டுத்தாபனத்தினுடைய வீட்டு தொகுதியை கையளிப்பதிலே கையாண்ட நடைமுறையிலே முதல் போலீஸ் மாதிரியிடம் கொடுத்து, அது பிறகு SSPக்கு ஒரு உதவி போலீஸ் கொடுத்து, அதன் மூலமாக ஒரு நடைமுறை ரீதியான பிரச்சனையிலே தான் என் மீது குற்றம் சாட்டி இருக்கிறது ஆணைக்குழுவே தவிர தன்னை குற்றவியல்களுக்கு சித்திரவதைக்கு பொறுப்பாக இருந்தவன் சொல்லவில்லை. ஆனால் சந்திரிகா காலத்திலிருந்தே சந்திரிகா கூட பட்டலந்தை பற்றி ரணிலை தாக்கும் பொழுது பட்டலந்தையை பற்றி பேசுவார். அவரின் காலத்தில் தான் அந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. ஆனால் அவர் அதுக்கு அவர்களுடைய வர்க்கம், அவர் ஒருவர்களை ஒருவர் அரசியல் ரீதியாக கண்டித்துக் கொள்வார்கள், ஆணைக்குழுக்களை நியமிப்பார்கள். ஆனால் பொறுத்த நேரத்திலே அது எல்லாத்தையும் கைவிட்டு அவர் ஒருவர் சமரசம் செய்து கொள்வார். அது சந்திரிகாவுக்கும் ரணிலுக்கும் இடையிலே உள்ள வர்க்க உறவு, அது இயல்பானது. அதனால் சந்திரிகா அதை கைவிட்டு விட்டார். ராஜபக்ச அதை கையெடுக்கக்கூடிய மனநிலை கொண்டவரே அல்ல. அவருக்கு எதிராகத்தான் இன்று கூடுதலான மனித உரிமைகள் இருக்கின்றன. அதனால் அவர்கள் யாரும் கையெடுக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்க சொல்கிறார் என்றால், இவ்வளவு காலம் செய்யாத 25 வருடங்கள் எந்த அரசாங்கமே அதை தூசி தட்டி எடுக்காத இவர்களை எடுக்கிறார்கள் என்று. ஆனால் ஜேவிபியினர் எடுக்கிறது இன்னொரு பிரச்சனை என்றால், ஜேவிபி செய்த அட்டூழியங்களை பற்றியும் அடாவடித்தனங்களை பற்றியும் அந்த அறிக்கையில் கூறப்படுவதாக ரணில் விக்ரம சொல்கிறார். நாளை அடுத்த கிழமையிலிருந்து இது பொது வழிக்கு இந்த முழு அறிக்கையும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது பல விவரங்கள் வரும். அதை முழு அறிக்கையையும் வேறு ஆவணங்களையும் சஜித் பிரேமதாவின் எதிர்கட்சியை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சஜித் பிரேம பொறுத்தவரை தனது தந்தையாரை பாதுகாக்க வேண்டிய ஒரு நேரம், தந்தையாரனுடைய தலைமைத்துவத்தை காமினிச நாயக்கா லலிதா துலுமதி எல்லாம் பிரேமதாசாவுக்கு எதிராக கிளம்பிய நேரத்திலே அவருடன் உறுதியாக நின்றவர் ரணில் விக்ரமசிங்க. அந்த பின்னணியிலே கூட ரணில் விக்ரமசிங்கவை பட்டலந்தைக்காக கொண்டே ஒரு மூலைக்குள்ள தள்ளுறதே சஜித் பிரேமதாசாவின் ஆட்கள் விரும்ப மாட்டார். ஆனால் அவர்கள் இந்த விடயத்திலே அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேச மாட்டார்கள். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பேசாவிட்டாலும் அவருக்கு எதிரான ஒரு பிரசார இயக்கத்துக்கு அவர் துணை போகக்கூடிய சாத்தியம் இல்லை என்று தெரிகிறது. ஆனால் இப்ப புதுசா சாட்சிகள் எல்லாரும் டிவியில இன்டர்வியூகள் கொடுக்கிறார்களே, அது என்ன பிரியோசனத்தை தரும்? இல்ல, அது இந்த பின்னணியில, இந்த அறிக்கை வெளியிட்ட பின்னணியிலே அது இன்று முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது. உண்மையான பிரச்சனைகள் பலவை மறக்கப்பட்டு விட்டன. கொண்டு வர வேண்டும், உண்மையாக கொண்டு வர வேண்டும், கவனம் செலுத்த வேண்டிய ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளை பற்றி கவலை இல்லை. அப்ப இதனால் இது இலங்கையில இப்போது ஊடகங்கள் பல்கி பெருகி ஒவ்வொரு போனை வச்சிருக்கிறவனும், ஒவ்வொரு கேமரா வச்சிருக்கிறவனும், ஒரு மைக்கை வச்சிருக்கிறவனும் ஊடகம், அவர் டிவி காரன் எல்லாம் கூப்பிட்டு ஒரு தடவை பிடிச்சு பேசுவார்கள். இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் பெருசா எடுக்க தேவையில்லை. அது இதுக்கு கதைக்கிறதுக்குன்ற ஒரு கூட்டம் இருக்குது, அவர்களை கூப்பிடுவதற்கென்ற ஒரு கூட்டம் இருக்கு. இது இந்த தகவல் தொழில்நுட்பம் ஒரு பெரிய அபார வளர்ச்சியை கண்டது. அதுல உள்ள ஒரு
ஒரு நானும் நீங்களும் கூட அந்த வளர்ச்சியின் ஒரு அங்கமாகத்தான் பேசிக் கொண்டு இருக்கிறோம். அந்த வசதியை பயன்படுத்தி தான் கருத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதனாலே நான் என்ன பொறுத்தளவிலே ஒரு நன்மையை விட தீமைகள் தான் கூடுதலாக மக்களை சென்றடைகிறதோ என்ற ஒரு கவலை இருக்கிறது. நான் இந்த நீங்கள் சொன்ன இந்த டிவியிலே பட்டலந்தையை பற்றி பேசுகிறார்கள் பலருக்கு சொன்னேன். மறுபலரை கூப்பிட்டு இப்ப என்ன கூப்பிட்டு நீங்கள் பேசுகிறீர்கள் தானே, அது மாதிரி அப்படி கதைக்கிறார்கள். அவர்கள் கதைப்பதிலே இந்த புதிய சாட்சிகள் என்று ஒன்றும் வரவில்லை. ஆனால் அந்த ஏவிபி காலத்திலே, ஏவிபி கிளர்ச்சி காலத்திலே அவர்களால் அந்த படையினரால் கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள், காணாமல் போனவர்கள், அவர்களுடைய பெற்றோர் அதிகமாக பலரும் இருக்கலாம். இப்ப 25 வருஷம் என்றால் அந்த பெற்றோருக்கு அந்த நேரம் 60-50 வயசு என்றால் அவர்கள் இறந்திருப்பார்கள் பலர். அவர்கள் இருக்கக்கூடியவர்கள் இது சம்பந்தமாக தங்களது பிள்ளைக்கு நடந்ததை என்ன அறியணும் என்ற ஆர்வம் இப்ப தமிழாக்கள் காட்டுவது போன்று சிங்களாக்கள் மத்தியிலும் இருக்கலாம். அதனால இது சம்பந்தமான எந்த அளவு தூரம் அடுத்தடுத்த பாராளுமன்றத்தில் விவாதம் வருகிறது. ஒன்று ஏப்ரல் ஒரு நாள், பிறகு மேயில் ஒரு நாள் தான் நடக்குது. தொடர்ச்சியாக கூட நடக்கவில்லை. அங்கால அந்த புது வருடம் சாக்கண்ட் எல்லாம் வருது. இப்ப பாராளுமன்றம் இப்போ ஒரு 1.5 மாதமாக பட்ஜெட் விவாதத்துல இருக்கு. அப்போ ஒரு சின்ன ஒரு இடைவெளி கொடுக்க வேண்டும். இந்த விவாதங்கள் எல்லாம் அரசியல் ரீதியான பேச்சுகளுக்கு உதவுமே தவிர இலங்கையிலே ஆணைக்குழுக்களின் மூலமாக ஒரு உருப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதில்லை. ஆணைக்குழுக்களின் மூலமாக உருப்படியான நடவடிக்கை என்று நான் சொல்ல வரவில்லை. சிரிமாவுக்கு என்னுடைய குடியுரிமையை பறிச்சது அது அவர்கள் ஒழுங்காக செய்து என்றால் அவர்கள் தாங்கள் நினைச்சதை செய்தார்கள். அவர் சிரிமா பண்டார் நாயக்காவை ஜேஆர் ஜெயவர்தனா அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்க கூடாது என்பதற்காக மாத்திரம்தான். அப்ப இதெல்லாம் ஆணைக்குழுக்கள் இலங்கையை பொறுத்தவரை ஒரு இலங்கையில இந்த கட்சி அரசியல் அந்த வக்கிரம் என்றது உச்ச நிலையில இருக்கிற ஒரு நாடு. அந்த புதிய அரசியல் கலாச்சாரம் என்றதும் அதுல வர வேணும். இப்ப ரணில் விக்ரமசிங்க தனது ஆட்சி காலத்துல இப்ப கடைசியா 2 வருஷத்திலே அவர் எல்லா எதிர்கட்சிகளையும் தனது IMF உடனான இதை சேர்த்துறதுக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டார். அதே செயற்திட்டத்தை முன்னெடுக்கிற அனுராவுக்கு ரணில் விக்ரம எந்த அளவுக்கு ஒத்துழைத்து கொடுக்கிறார்? இவர்கள் எல்போட்காரர்கள் அவது இது என்று சொல்லிக்கொண்டு கண்டனங்களை செய்கிறார். ஆனா அனுரா குமாரசிங்கவின் அரசாங்கத்தை பொறுத்தவரையும் கூட இந்த பட்டள மனித உரிமை மீறல்களை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லவில்லை. அதை செலக்டிவாக தங்களுக்கு தேவையான விடயங்களை மாத்திரம், அரசியல் ரீதியில் அனுகூலங்களை தரக்கூடிய விடயங்களை மாத்திரம் எடுத்து பயன்படுத்துவது பொருத்தமானது அல்ல. மிக நன்றி. மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.